வணக்க மக்களை, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் இதை பற்றினா கிரகணம், அதாவது சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், இந்த மாதிரி கிரகணங்கள் வருதுல்ல. கிரகணத்தன்னைக்கு இருக்கலாம் மெயின் ரீசன் பற்றி பேசுகிறோம். இந்த கிரகணத்தன்னைக்கு மட்டும் ஏன் கோயில்கள்லாம் மூடப்படுது? பெருங்கோயில்கள் மட்டும் கிடையாது, பெரும் கோயில்கள். நம்ம சொல்லக்கூடியது பெருங்கோயில்னு என்ன சொல்கிறீங்க? திருச்செந்தூர் கோயில், திருப்பதி கோயில். ஸோ இதெல்லாம் பெருங்கோயில்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில்கள், மாபெரும் லட்சக்கணக்கான மக்கள்கள் போகக்கூடிய ஒரு இடம். சந்திர கிரகணம் இப்போ வரப்போகுது. நாளைக்கு சந்திர கிரகணம் மூடுறாங்க, சூரிய கிரகணம் மூடுறாங்க. இந்த கிரகணத்தன்னைக்கு மட்டும் ஏன் மூடுறாங்க? சாஸ்திர சம்பிரதாயம்லாம் என்னென்னமோ சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து அழுக்கான நாள், கெட்ட நாள், கிளீன் பண்ணுற நாள்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நேரத்தில் கோயில் திறக்க மாட்டோம். அதாவது கோயிலில் கூட கருவறையில் இருக்க சாமியை கூட பூட்டி வச்சுட்டு போவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. என்ன ரீசன்? கடவுள் எந்த நேரத்தில் உச்சத்தில் இருக்கணும்? நீங்கள் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நிலை அன்னைக்கு தான் நெகட்டிவ் ஆற்றல் இருக்குது. அதாவது பேய், பிசாசு, காட்டேரி, அது மந்திரவாதிகள், அப்புறம் இறந்து போனவங்க வர உச்சத்தில் அடையிற இடம். அதாவது காடுன்னு இவங்க காட்டுறாங்கல்ல, ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த காடுன்னு ஒரு சக்திக்கு அகெயின்ஸ்டாக இருக்க சக்தி இந்த கிரகண நிலை அன்னைக்கு உச்சத்தில் இருக்கும் அப்படின்றதான் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சூரிய வழிபாட்டாளர் கூட்டம் தான் இந்த அப்போகலிப்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த செவ்விந்தியர்களை பற்றி அப்போகலிப்ஸ்னு ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அந்த படத்துலேயே சூரிய கிரகணத்தன்னைக்கு அந்த பலி கொடுக்கறது நிப்பாட்டுவாங்க. ஏன்னா சூரிய கிரகணத்தன்னைக்கு பலி கொடுக்கக்கூடாதுன்னா அந்த பலி நெகட்டிவ் ஆற்றலுக்கு போகும். அதாவது சூரியனை வழிபடக்கூடிய பெருந்தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு நெகட்டிவ் ஆற்றல் என்ன இருக்கோ அதுக்கு போகும். அந்த நெகட்டிவ் ஆற்றல் தான் என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிரகண அன்னைக்கு பெருங்கோயில்களே மூடிட்டு ஓடுறாங்கன்னா 6:30 கோபாலு கடையை சத்திட்டு ஓடிடுவானா? அப்படி ஓடக்கூடிய அவங்களே பெருங்கோயில்கள், சூப்பர்மேன், உலகத்தையே கக்கக்கூடிய பரசுராமன், சிவபெருமான், விஷ்ணு, இவங்கெல்லாம் இருக்க கோயிலில் பூட்டிட்டு போறாங்க அப்படின்னா அன்னைக்கு என்னதான் நடக்குது? அந்த நெகட்டிவ் ஆற்றல் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோவில் போகலாம். கீழே வரிசையாக பார்த்துட்டு வந்திருப்பீங்க. மேட்டர் என்ன அப்படின்னா, பல கோயில்கள் மூடப்படுது. முக்கியமான பெருங்கோயில்கள், திருச்செந்தூர் கோயில், திருப்பதி கோயில் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களும் ஏன் மூடப்படுது? அன்னைக்கு தான், அதாவது நெகட்டிவ் ஆற்றல் வரப்போகுது அன்னைக்குன்னா அன்னைக்கு தான் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணி அந்த நெகட்டிவ் ஆற்றல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுளை நீங்கள் பூஜிச்சு அந்த ஆற்றல் வரவிடாமல் மக்களை பத்திரமா பார்த்துக்கணும்ல. ஆனால் நெகட்டிவ் ஆற்றல் அதிகமாக இருக்க டைமில் ஏன் கடவுளை மூடுறாங்க அப்படின்ற ரகசியத்தை நீ நுணுக்கமாக தெரியுன்னா என்னென்னமோ சொல்லுவாங்க. சிம்பிளான மேட்டர் என்னன்னா, முன்னோர்களுடைய விழிப்புணர்வு அன்றைக்கு அதிகமாக இருக்கும். குலதெய்வ கோயில் எதுவும் மூடப்படாது. நான் சொல்றது இந்த கும்பாபிஷேகம்லாம் பண்ணுவாங்க இல்லை, அந்த குலதெய்வ கோயில் சொல்லலை. நார்மலாக நடுகல், சும்மா 4 பக்கம் சீட்டு, இல்லை ஒரு செவரு மட்டும் எழுப்பி ஒரு குடிசை வீடு போட்டிருக்குது, இந்த மாதிரி இருக்க குலதெய்வம் கோயில் அன்றைய மூடப்படாது. உலகத்தையே கட்டி ஆள்ற கோயிலே மூடும் போது இம்னியோண்டு சாமி, சிறு தெய்வங்கள், பேரப்பர் சிறு தெய்வங்கள் என்னடா? ஸோ அதெல்லாம் மூடாதான். எங்கள் சிறு தெய்வங்கள் மூடப்படாத கோயில்கள் கிரகண நிலை அன்னைக்கு மூடலை அப்படின்னா யார் வெயிட்டு? பிரபஞ்சத்தையே கட்டியாளுற விஷ்ணு பெருசா, குட்டியோண்டு சிறு தெய்வங்கள் பெருசா? அன்னைக்கு முன்னோர்களுடைய விழிப்புணர்வு அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது பித்ருக்கள்னு சொல்லுவாங்க. பித்ருக்கள்னா முன்னோர்கள் தான். ஸோ சமஸ்கிருதத்தில் பித்ருக்கள் இந்த முன்னோர்களோட ஆற்றல் வந்து வீரியமா இருக்கும். இந்த காந்த புலத்துக்கு தடை செய்யறது தானே சூரிய கிரகணம். இந்த என்ன சொல்றது, இந்த காமா ரேடியேஷன், இந்த ஒரு லேயர், சயின்டிஃபிக்காக சொல்ல போனோம்னா ஒரு லேயரை ப்ரொடெக்ஷனை தடுக்கிற மாதிரி சூரியனுடைய பார்வை நேரடியாக பூமியில போடுறதும் சந்திரனோட பார்வை நேரடியாக பூமியில போடுறதும் இது தடைபடுற ஒரு நேரமா இருக்கும். ஸோ இருள் சூழலோட நேரம்னு வச்சுக்கோங்களேன். இருள் சூழல் இடம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி டைமிங்ல இந்த ஒரு சில ஆற்றல்கள் கூட வீரியம் நடக்குது. இருளுக்குள்ள வீரியம் ஆகிறது யாரு? கருப்பசாமி, கருப்பு ஆற்றல். ஸோ முன்னோர்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய நாள் எது? கிரகண நிலையான உச்சத்தில நாள். உங்களுக்கு புரியுதா? ஆனால் இந்த கிரகண நிலைக்கு அன்னைக்கெல்லாம் கோயிலை கும்பிடக்கூடாது, பூஜை புனஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு தெரியுதா? அவங்களுடைய ஆற்றல் பயப்படுறாங்க. அன்னைக்கு கோயிலுக்கு, பெருங்கோயில்கள் நீங்க போனீங்கன்னா மோஸ்ட்லி பெருங்கோயில்கள் வச்சிருக்க இடத்துலலாம் தகடு இதெல்லாம் பதிச்சிருப்பாங்க. அது அவங்க ஒரு சில ரேடியேஷன்ல பெல்ட் போடுற மாதிரி. எல்லா டைமும் சொல்ற மாதிரி ஈஸியாக சொல்லணும்னா, ஒரு ஏரியாவுக்கு ஒரு டவர் இருக்கு அப்படின்னா, ஒரு செல்போன் டவர் இருக்கு அப்படின்னா, அந்த செல்போன் டவர் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் தான் சிக்னல் கொடுக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு டவரோட இணைச்சு இந்த சிக்னல்லேருந்து அந்த சிக்னல்
கம்பேர் பண்ணி இன்னும் அப்படி இப்படி கண்டினியூ பண்ணுவாங்க. இதுதான் சிக்னலோட விஷயங்கள். அது மாதிரி தான் கோயில்களும். ஸோ கோயில்களில் ஒரு ரேடியேஷன் வரைக்கும் ஒரு மக்கள் தொகை இருக்கிற இடத்துல ஒரு கோயிலை உருவாக்கிடுவாங்க. அங்கே ஒரு தகடை வச்சு அந்த மக்களை கண்ட்ரோல் பண்ணுறது. அதாவது மக்களுக்கு சிக்னல் அனுப்புறது. கடவுளோட சிக்னலா ப்ரோ, ஐயோ அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், கடவுளோட சிக்னல் கிடைக்கிறதெல்லாம் சூப்பராக பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். பிரபஞ்சம் சொல்லக்கூடிய உண்மையான கடவுளோட சிக்னலை நீங்கள் ரிசீவ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக வச்சிருக்க நெகட்டிவ் டவர். உங்களுடைய சிக்னல் பிரபஞ்சத்துக்கு போயிடக்கூடாது, பிரபஞ்சத்தோட சிக்னல் உங்களுக்கு புரிஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு சில டவர் வைப்பாங்கல்ல, ஆன்டி டவர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிஎஸ்என்எல் ஜியோ 2 சிக்னல் வருது. பிஎஸ்என்எல் டவர் கம்மியாக கிடைக்குது, அதான் ரேஞ்சு, அதாவது ரூட்வே குலதெய்வம்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் அந்த கனெக்ஷன் வச்சுக்கோங்க. இந்த ஜியோன்றது கார்பரேட் வணிகர்கள் நம்மளை கட்டுப்படுத்துகிற கூட்டம்னு வச்சுக்கோங்க. இப்போ எது டவர் பயங்கரமாக கிடைக்குது, எது பயங்கரமான ஆஃபர் கொடுத்து எது நல்லா வெல்த்தியாக போயிட்டு இருக்கு, ஜியோ. பிஎஸ்என்எல் திவால் ஆகிட்டு இருக்கு. அதாவது கவர்மெண்டோட ப்ராடக்ட் திவால் ஆகிட்டு இருக்கு, கார்பரேட்டோட ப்ராடக்ட் முன்னாடி போயிட்டு இருக்குன்னா, இந்த கோயில்கள் வணிகத்துக்கான இடம், கோன் இருக்கும் இடம், அதாவது அரசன் இருக்கும் இடம், அரசனோட அலுவலகமாக இருந்தது. வணிகத்துக்கான வரவு செலவு பார்த்தவங்க கஜானா வச்சிருக்காங்க, கருவூலமாக வச்சிருக்காங்க. அப்போ அங்கே வணிகம் தான் நடந்திருக்கு. வணிகம் தான் மெயின் ரீசன் அங்கே. அப்புறம் இதான் பல செல்வங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு நம்பிக்கையும் அடிப்படையில். மக்களை கட்டுப்படுத்தணும்னா வெறும் சட்டத்திட்டங்களை வச்சு மட்டுமே கட்டுப்படுத்த முடியாது. மதம், நம்பிக்கை. ஸோ இந்த நம்பிக்கையை வச்சுதான் பிலீவ் பண்ண முடியும். ஸோ இதை மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. டவர், அந்த டவர்ன்றப்போ மக்களுக்கு ஒரு ரேடியேஷன் இருக்கா. ஒரு கடவுளுக்கு போனால் பரவச நிலைக்கு போறீங்களா, பிரபஞ்சத்தை பற்றி புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. ஞானமடையன்னு ஒரு பேரில் இருப்பீங்க. ஓகே, சித்தர்கள், புராணங்கள், யோகிகள் இதெல்லாம் படிப்பீங்க, எல்லாம் ஓகே. பட் உண்மையான விழிப்புணர்வு அடையாது. இந்த கிரகண நிலைக்கு நீங்க போனீங்க அப்படின்னா அந்த அந்த பவர் சோர்ஸ் இருக்குல்ல, சூரியனிடம் வரக்கூடிய பவர் சோர்ஸ் இருக்குல்ல, அது இந்த கிரகண நிலைக்கு வர்றது தடைப்படும். ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்ல தடைப்படும். அந்த டைமிங்லாம் நீங்க கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் ஆயிரும். என்ன ப்ரோ ஆக்டிவேஷன் ஆகணும், ஒரு சின்ன அளவுக்கு உங்க மூளை அந்த சிக்னல் கட் ஆகும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆன்டி டவர் போட்டிருக்காங்கல்ல, அதாவது உங்களுக்கு சுற்றி ஒரு லேயர் மாதிரி போட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆகிற விஷயத்தை தடுத்து வச்சிருக்காங்க. இல்லை, அந்த டைமிங்கில் அந்த ரிசீவ் ஆகிற சீல்டு செயலிழந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். செயலிழந்து போகும்போது வலிமை குறையும் போது அந்த சிக்னல் எப்படியாவது உள்ளே வந்துடும்ல. உங்கள் முன்னோரோட கான்டாக்ட், பிரபஞ்சத்தோட கான்டாக்ட் ஒரு சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்கல்ல. அது ஒரு டைம் ஸ்பார்க் ஆகிட்டாலே நீங்கள் என்ன நினைப்பீங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பீங்க. என்னடா அது கிரகண நிலைக்கு நம்ம கோயிலுக்கு போனோம், கோயில் பக்கம் போனோம், ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு, ஏதோ ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கே, நல்லா தெளிவு கிடைச்ச மாதிரி இருக்கே. நம்ம நிறைய டைம் போயிருக்கோம், ஃபெஸ்டிவல் டைம் போயிருக்கோம், கும்பாபிஷேகத்துலாம் போயிருக்கோம், அந்த தெளிவு கிடைக்கல. கெடா வெட்டிருக்கோம், அதெல்லாம் வெட்டிருக்கோம், அதெல்லாம் நம்ம தெளிவு கிடைக்கல. கரெக்டாக அந்த கிரகண நிலை அன்னைக்கு சும்மா கோயில் பக்கம் போனோம், ஏதோ ஒரு மூமெண்ட் நடக்குது, அப்போ அந்த டைமில் ஏதோ ஒரு நல்லது நடக்குது நமக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் அந்த விஷயம் தெரிஞ்சவன். அப்படியே கண்டினியூவாக கிரகண நிலைக்கு இதை கவனிக்க ஆரம்பிச்சோன்னே, இதுதான்டா நமக்கு முக்கியமான நாள், இந்த டைம்ல நம்ம தெளிவு கிடைக்குது, நிம்மதி கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது, கனெக்ஷன் கிடைக்குது, ஒரு புரிதல் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டைமையே ஃபெஸ்டிவலை மாத்தினான்னா யாருக்கு லாஸ்? பல்லாயிரம் ஆண்டுகளா ஒரு நம்பிக்கை, ஒரு அடிப்படையில் ஒரு புத்தகம் அடிச்சு 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 உனக்கு கீழே மேலே சைடு தூரம், நீ இங்கே நில்லு, நீ அங்கே நில்லு, நீ இங்கே வந்த, நான் அங்கே வந்தேன், நான் தலை, நீ காலு, புரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் பிரித்து வச்சிருந்தது எப்படின்னு உடையுமா? அவனுக்கு உண்மை புரிஞ்சிடும். நாமெல்லாம் மனிதர்கள். பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா எப்படி ஒரு விலங்குகள் பிரபஞ்சத்தோட ஐக்கியமாக இருக்கோ அந்த மாதிரி நாமளும் ஐக்கியமாயிருவோம். இந்த பூமியோட உண்மையான அர்த்தம் புரிஞ்சிடும். நம்மளுடைய வாழ்க்கையோட பர்பஸ் புரிஞ்சிடும். நீ மேலே கீழே பார்க்க மாட்டேன், நீ மனுஷன், நான் ஒரு ஆற்றல், நீ ஒரு ஆற்றல், ஆண் பெண் தன்மையை கூட பார்க்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு புரிதல் வந்துருச்சுன்னா எவனாவது ஒருத்தன் மனிதர்களை கட்டுப்படுத்த முடியுமா? கட்டுப்பாடு தானே மெயின் ரீசன். முதல்ல சட்டத்திட்டங்கள், அதுக்கப்புறம் அரசாங்கம், கவர்மெண்ட், டெமோக்ரஸி, அப்புறம் கார்பரேட். ஸோ இந்த மாதிரி வணிகம் எல்லாமே வந்து நிற்கிது. எதுக்கு? இது எல்லாமே பேஸ்லைன் என்ன? மனிதர்களை ஒருங்கிணைக்குது, கட்டுப்படுத்துறது. மனிதர்களுக்கு எல்லாருக்குமே புரிதல் வந்துருச்சுன்னா யாரும் யாரு கூட சண்டை போட மாட்டாங்க, யாரும் யாரு கூடயும் பகச்சிக்க மாட்டாங்க, யாரையும் எல்லையில் இந்த எல்லையிலேருந்து நீ வந்துட்டு அந்த வெளில வந்துட்டு சண்டை எதுவுமே வராது. நிம்மதி இருக்கும் எல்லாருக்கிட்டையுமே. எல்லாருக்கிட்ட ஒரு புரிதல் இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் எடுத்து புரிஞ்ச அளவுக்கு வச்சு சமாளிச்சுப்பீங்க, அவனும் அவன்கிட்ட இருக்கிறத சமாளிச்சுப்பீங்க. அதை மீறி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் எடுத்து கொடுத்துருவீங்க, அவனும் எடுத்து கொடுத்துருவான். சிம்பிள். எல்லாம் அமைதியாக போயிட்டு இருக்கோம். அப்போ நம்மளை கட்டுப்படுத்தி ஆளணும்னு நினைக்கிற ஒரு கூட்டத்தினால வேலை பார்க்க முடியுமா? முடியாதா? முடியாது. அப்ப என்ன நடக்கும்? இவ்வளவு தெளிவு இருக்க ஒரு மக்கள்கிட்ட ஒருத்தர் வந்து அவன் எப்படி பண்ணிட்டான் பாரு, இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி குறை சொன்னா நீ என்ன நினைப்ப? நீ யாரா கோமாளின்னு போட்டனிலே போடுவியா, போட மாட்டியா? தெரிஞ்சிரும்ல. இவ்வளவு நாள் கூட்டத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்தேன், எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு ஊர்ல விட்டுட்டு அவன் மட்டும் அப்படி நாசுக்கா அந்த நான் திரும்பி சொல்ற மாதிரி புதுப்பேட்டை படத்துல பஸ்ல முக்காடு போட்டு வருவான்ல, அந்த மாதிரி முக்காடு போட்டு போய்க்கிறேன். இப்போ அம்பளை போட்டுருவான். எலி என்னடா ரோட்ல அம்மனமா போய்க்கிருக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க, தனியா தெரிஞ்சிருவான்.
ஒரு படத்துல கூட ஒபேன் ஏதோ ஒரு படம் பேர் எனக்கு சரியா தெரியல, இங்கிலீஷ் படம். ஒரு கிளாஸ் போட்டோன்னே அந்த கூட்டத்துக்குள்ள மனிதர்களுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இனங்கள் ஒளிஞ்சிருக்க மாதிரி தெரிஞ்சிடும். இவன் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கைக்குள்ள சிக்னல் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க தனியாக தெரிவாங்க. அவங்களோட செயல்பாடு, அவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே தனியாக தெரிஞ்சிடும். இவன் மனித குலத்துக்கு அப்பாற்பட்டவன், இவனை தள்ளி விடுறது தான் நல்லதுன்னு தெரிஞ்சிடும். நம்ம கூட வளர்ந்துருப்பான், நம்ம கூட தான் பேசியிருப்பான், நம்ம கூட தான் பழகிருப்பான். ஆனால் நக்கி பொழைக்கிற நாயை தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஈஸியாக. இதெல்லாம் தெரிஞ்சுட்டா அவனோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரெச்சரும் அழிஞ்சிடும். ப்ரோ நமக்கு தெரியுற மாதிரி அவங்களும் அந்த மாதிரி புரிதலில் வந்துடுவாங்களா? வரமாட்டான். ஏன்னா அவன் அங்கே கனெக்ஷன் இல்லை. அவன் கனெக்ஷன் இருக்க இடமே வேற. ஸோ அவன் கனெக்ஷனாக இருக்க இடம் அழிவு, அடிமைத்தனம், ஒருத்தனை ஏறி மிதிக்கணும், அடுத்தனை சுத்த பிடுங்கணும். இந்தது இப்படி இருக்கவனுக்கு பிரபஞ்சம் இடமே கொடுக்காது, உள்ள இடமே கொடுக்கூடாது. அப்போ அவன் இந்த பிரபஞ்சத்தை ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஞானத்தை நெகட்டிவிட்டியா பண்றான். அதுக்கு பேர் தான் விஞ்ஞானம். உண்மையிலேயே மனிதர்களால பல விஷயங்களை ஈஸியாக பண்ண முடியும். டெலிபதி இதெல்லாம் ஈஸியாக நார்மலாக பண்ண முடியும். புரிதல் ஈஸியாக இருக்கும். அந்த புரிதல் இல்லாதனால கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உருவாக்குறானுங்க, ஒரு மனிதர் கூட எப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க, சட்டத்திட்டத்தை உருவாக்குறாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? இதெல்லாம் செய்ய முடியாதவனுக்கு தான் இது செய்யணும். மனிதர்களுக்கு இயல்பாகவே இதெல்லாம் இருக்கே, இந்த ஞானம் இருக்கே, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது ஞானம் இருக்கே. அப்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஐசோலேட் பண்ணப்பட்டுருவோம், அது தனியுமே ஆயிடுவோம். அவனுங்க துண்டா தெரிஞ்சுடுவானுங்க. இப்படி நிறைய மேட்டர் இருக்கு. இந்த ஒரே ஒரு கிரகண நிலையை நீங்க கரெக்டா பிடிச்சிங்க அப்படின்னா ஏன் கோயிலை மூடுறாங்கன்றதை தேட ஆரம்பிங்க. முன்னோர்கள் வழிபாட்டு அதை பத்தி கவனிக்க ஆரம்பிங்க. குலதெய்வத்தை அன்னைக்கு நீங்க செல்வ செழிப்பா மானசீகமா வணங்க ஆரம்பிங்க. குலதெய்வ போட்டுறதை பத்தி பேசியிருக்கோம், குலதெய்வத்தை பத்தி போட்டுறதை பத்தி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்க. அந்த மாதிரி இந்த கிரகண நிலை அன்னைக்கு நீங்கள் அவங்கள போற்ற ஆரம்பிங்க, வணங்க ஆரம்பிங்க, அவங்கள பற்றி பேச ஆரம்பிங்க. நம்ம முன்னோர்கள் நம்மளாம் எப்படி இருந்தோம், நல்லா இருந்தோம், நிம்மதியாக இருக்கணும், மனிதர்கள் வந்து விடுதலையாக இருக்கணும், யாரு கூடயும் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது, நம்மளை ஆள்றாங்க, நம்மளை அடக்குறாங்க, இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வலிமை அதிகமாகும். உங்களை சுற்றி ஒரு லேயர் கிரியேட் ஆகும். அதாவது அவன் போட்டிருக்கான்ல ஒவ்வொரு இடத்துல ஒரு கட்டு போட்டு ஒரு டவர் வச்சிருக்கான்ல, அந்த டவர்லாம் சின்னவனமாக ஆயிரும். நம்மளுடைய அந்த ரிசீவர் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா அவனுடைய டவர் ஆட்டோமேட்டிக்காக பழுதாயிரும். சும்மா எம்டியாக தான் இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த கிரகண நிலையை பற்றி. சிம்பிளாக கேளுங்க, கோயில்களை ஏன்டா மூடிட்டு போறீங்க? என்னைக்கு நெகட்டிவான விஷயம் இருக்கோ அந்த டைமிங் தானே கடவுளை பூஜை புனஸ்காரம் பண்ணி சக்தியை ஏற்றணும். அன்னைக்கு இடையை மூடிட்டு ஓடுறேன்னா என்ன காரணம்? ஏதோ ஒரு ஆற்றலுக்கு பயப்படுற இல்லை, கடவுளே பயப்படக்கூடிய ஆற்றல் என்ன? கடவுளை கண்டால் கருவாசல் விட்டு வந்த நாள் தொட்டு ஒரு வாசல் தேடிய விளையாட்டு பழி போடும் உலகம் இங்கே, பலியான உயிர்கள் எங்கே, அந்த தெய்வ ரகசியம் புரிகிறது, மறுபிறவி வேண்டுமா தான் கேள்வி. இதை நீங்க தேடினீங்கனால உங்களுக்கு விஷயம் கிடைச்சிடும். இன்னைக்கு அந்த கிரகநிலை டைம்ன்றது நமக்கான டைமிங். அந்த கிரகநிலையெல்லாம் பயன்படுத்துங்க, விழிப்புணர்வோடு இருங்க. தயவு செய்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. உங்களோட முன்னோர்களை போற்ற ஆரம்பிங்க. கிறிஸ்டின், முஸ்லீம், ஹிந்து யாரா வேணா இருந்து போங்க, நீங்கள் ஹியூமன் தானே. உங்களுக்குன்னு முன்னோர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களும் காலமாக இருப்பாங்கல்ல, அவங்கள நினைச்சு அந்த நாளை போட்டுருங்க. சிம்பிள் மேட்டர். இல்லை ஹிந்துவும் வராது, கிறிஸ்டினும் வராது, முஸ்லீமும் வராது. மதங்கள்லாம் எப்போ வந்துச்சு? மனிதன் வந்த பிறகு மதங்கள் வந்துச்சா? மதங்கள் வந்த பிறகு மனிதன் வந்தானா? புரிதலோட எதா இருந்தாலும் பேசணும். எங்க இதில் அப்படிலாம் கிடையாது, உங்க இதில் அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வந்ததே நம்மளை அடக்கிறதுக்கு, நம்மளை பிரிச்சு வச்சிருக்க தாண்டா. அதை தூக்கி போட்டு மனுஷனை ஒன்று சேர்ந்தாண்டா எல்லாம் மாற்ற முடியும். அதுக்கப்புறம் உள்ள வந்து ஜாதிகள் பிரிவு, மதத்துல பிரிவு, மொழியில பிரிவு, எல்லாம் பிரிச்சுக்கிட்டே கடங்க கடைசி யாரையும் சாங்க. ஸோ இப்படி ஆக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா யாருக்கு லாபம்? ஒரு பழமொழி நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு? கூத்தாடினா யாரு? தெரு தெருவா போய் வியாபாரம் பண்றவனு கூத்தாடி தான். தெரு தெருவா போய் டான்ஸ் ஆடி காசு சம்பாதிக்கணும். அவனும் காசு தான் சம்பாதிப்பான், இவனும் காசு தான் சம்பாதிப்பான். ரெண்டும் ஒரே கூட்டம் தான். கூத்தாடிகளும் கூறு கூறா விற்கிறவனும் ஒண்ணுதான். இது ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சரிச்சது கிடையாது. ஸோ இவங்களை உலகம் இயங்குறது இப்போ கட்டுப்பாட்டுல இருக்கிறது எல்லாமே வணிகத்தை வச்சு மட்டும்தான். இவ்வளவு நாள் பிராமணர்கள் எதிர்ப்புன்னு சவுத் இந்தியாவில் பேசிட்டு இருந்தாங்க. நார்த் இந்தியாவில் வந்து இந்தியாவை ஆள்றது வந்து ஒரு பிராமணர்கள் எதிர்ப்புன்னு சொல்லி பேசிட்டு இருந்த திமுக குரூப்பு. ஒரு வெளிநாட்டு அமெரிக்கா சேர்ந்த ஒரு நபர் பிராமணர்கள் இந்தியாவுடைய விஷயத்தை சுரண்டுறாங்க, அந்த ரஷ்யாவில் என்ன வாங்குறாங்கல்ல அதை சுரண்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. யார் பேசியிருக்கணும்? திமுக கும்பல்லாம் கதறி இருக்கணும்னு நேரத்துக்கு பார்த்தீங்களா? இவ்வளவு நாள் நம்ம சொன்னது சரியாயிருச்சு. சனாதன கும்பல் வந்து நம்மளை சுரண்டிட்டு தான் இருக்கு. இந்தியாவை சுரண்டுறது இந்த பிராமண கும்பல் தான். இந்நேரத்துக்கு ஒரு பிரபகண்டா பண்ணி ஒரு பெரிய போராட்டமே நடத்திருக்கணும்ல. இதை வச்சு ஒரு பெரிய நியூஸா, சென்சேஷனல் நியூஸா மாத்திருக்கணும்ல. ஏன் மாத்தல? தலைவர் ஜெர்மனி போயிட்டாப்ல. என்னங்கடா மூடின காலேஜ் 2 வருஷத்துக்கு முன்னாடி மூடிட்டாங்க காலேஜ். அங்க போய் தனி அறையை எடுத்து காசு கொடுத்து யார் வேணா அந்த ஒரு மண்டபம் பிடிப்போம்ல கல்யாணத்துக்கு, அந்த மாதிரி யார் வேணா அந்த மண்டபம் பிடிச்சி அங்கே வச்சுக்கலாம். ஸோ அப்படி போய் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, டிவியில் நியூஸ்லாம் நீங்கள் ஆட் பார்க்குறீங்கல்ல,
இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, இந்த வணிகம் கொண்டாரு, அங்க வந்து வெளியே வந்து கார்பரேட்டை கொண்டு வராரு, முதலீடை கொண்டு வராரு அப்படிலாம் பார்க்குறீங்கல்ல. சிம்பிளா யோசிங்க. நீங்க வாழ்ற வாழ்க்கை அந்த ஆட்சியில நல்லா நிம்மதியான வாழ்க்கை வாழ்றீங்களா? தெருல போனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புனா போயிட்டு நிம்மதியா வருமான்னு தெரியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். சின்ன சின்ன பசங்கலாம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாயிட்டு இருக்கானுங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கவுன்சிலர் இந்த கட்சியில இருக்கவங்கன்னா ஓசி பஸ்ன்றாங்க. இவங்களே இலவசம்னு சொல்லி கொடுத்துட்டு இவங்களே ஓசின்றாங்க. அப்புறம் இவங்களே ஆட்சிக்கு வந்துட்டேன், பதவிக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு பட்டியலினத்தாளுக்காக போராடுறோம், நாங்க வந்து சமத்துவத்துக்காக பேசுறோம், சாதிகளே இல்லைடா பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல வர விட இவங்க சாதி இல்லைன்னு சொல்லி பேசி இவங்களுக்குள்ள அந்த தாழ்வு மனப்பான்மை நல்லா வேரூன்றி இருக்கு. காலில் அவ்வளோ வச்சாங்க. இப்போ ரீசன் பார்த்தீங்களா? எல்லாமே முன்னுக்கு பின்ன முரணா இருக்கே. இதெல்லாம் எப்படா சகிச்சுட்டு வாழ்றீங்கன்னு எனக்கு தெரியல. சகிச்சுட்டு வாழாட்டியும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிட்டதை ஷேர் பண்ணுங்க, விழிப்புணர்வு அடைங்க, புரிதலுக்குள்ள வாங்க. எல்லாம் ஏமாற்று வேலை, பிரச்சாரம், தேர்தல் வாக்குறுதி மாதிரி உங்கள்கிட்ட ஏமாத்துறாங்க. யூடியூப்ல எதுக்கு ஆட் வரணும்? ஒரு நல்லாட்சி ஒருத்தவங்க கொடுக்குறவங்க மக்கள்கிட்ட வந்து சொல்லி தருவா, நாங்க இது செஞ்சோம் அது செஞ்சோன்னு வந்து மக்கள்கிட்ட சொல்லணுமா என்ன? நீங்க சொல்லவே தேவையில்ல. நீங்க நல்லாட்சி செஞ்சீங்கன்னா மக்களே ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. ஏய் எங்க தலைவர் மாதிரி சும்மா இருக்கும், எங்க தலைவர் எவ்வளவு செஞ்சிருக்காருமா, மக்களே உங்களுக்காக போஸ்ட் ஒட்டுவாங்க, மக்களே உங்களை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. நீங்க இவ்வளவு கோடி செலவு பண்ணி அந்த காசு மூலியமா ப்ரொமோட் பண்ண தேவையில்லை. அப்போ இப்படி ப்ரொமோட் பண்றீங்கன்னா நீங்க எதுவுமே செய்யாத செஞ்ச மாதிரி ப்ரொமோட் பண்றீங்க. உளவியல் தாக்குதல். இப்படிதான் நம்ம மார்க் ஜக்கர்பர்க் வந்து ஃபேஸ்புக்கில் உளவியல் தாக்குதல் பண்ணி அவர் ஒரு பிரசிடென்ட் ஜெயிக்க வைக்கிறதுக்காக வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ்லாம் போச்சு, ஞாபகம் இருக்கா? அமெரிக்காவில். ஸோ எல்லாமே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, உளவியல் தாக்குதல். மனிதருடைய புரிதல் தான். இப்போ நான் இந்த வீடியோ பேசுறதுக்கான காரணமே இந்த கிரகண நிலை அன்னைக்கு உங்களோட புரிதல் உச்சத்துக்கு போகக்கூடிய நேரம். அப்போது நீங்கள் சரியான விழிப்புணர்வு இருக்கணும். பயத்தோடையோ ஐயோ கிரகணம் வெளியே போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அது கூட இதெல்லாம் ஃப்ராடு, மூட நம்பிக்கை தூக்கி போடுங்க. அன்னைக்கு பூமியோட நம்ம முன்னோர்கள் நாட்களோட விடுதலை ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய டைமிங். அன்னைக்கு அவங்க நீங்க மதிச்சிங்க அப்படின்னா அதுக்கான பிரதிபலனை அனுபவிப்பீங்க, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்பீங்க. ஸோ கிரகண நிலையை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு கோயில்கள் மூடுறாங்கன்ற கேள்வியை வைங்க. அந்த கோயில்கள்லாம் நம்மளை காப்பாத்தாது, அந்த டைம்ல கடவுளை காப்பாத்திக்கிறக்காக கடையை மூட்டு ஓடுறாரு அப்படின்னா யாரை பார்த்து பயப்படுறாங்க? கடவுளே ஒரு கூட்டத்தை பார்த்து பயப்படுதுன்னா அந்த கூட்டம் தான் நம்மளுடைய முன்னோர்கள்னா நாம யாரு? இதுதான் கேள்வி. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் ஆல் அப்படி இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. சேனல்ல மெம்பர்ஸை ஆட் ஆகணும்னு நினைக்கிறேன்னா ஜாயின்ற பட்டன் இருக்கு, சேனல்ல மெம்பர்ஸ் ஆட் ஆகிக்கோங்க. சூப்பர் சேட்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எஸ்ன்ற சிம்பலை தட்டி விடுங்க. கீழே வீடியோ கீழே ஹைப்ன்ற ஒரு புதுசாக ஒரு கொடுத்துருக்காங்க, ஏதோ சேனலில் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி. இந்த ஹைப் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம சேனல் ப்ரொமோட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் போய் ஷேர் பண்ணி பண்ணுறதை விட இந்த ஹைப் பண்ணும்போது யூடியூப்காரனே ப்ரொமோட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பண்ணி விடுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நீங்கள் நைட்டு வந்து டிஸ்கார்டில் வந்து சேட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கார்டில் நேற்று பேசினவங்க பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் பேசணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கார்டில் அசம்பிள் ஆயிருங்க, நைட்டு பேசலாம். உனக்குள்ள இருக்கிற வலிய என்னால உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்களை காப்பாத்துவேன்னு எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.